ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு யாரை பத்தி பார்க்க போறோம்னா சொல்றேன். இன்னைக்கு காலையில எதார்த்தமா சும்மா வந்து சோஷியல் மீடியால ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து மாஸ்டர் படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்ல நடந்த 2, 3 இமேஜஸ்லாம் பார்த்தேன். அதுல வந்து நம்ம விஜய் சார் வந்து எந்த ஒரு கவலையும் இல்லாம ஜாலியா சிரிச்சு எல்லார் கூடயும் பேசிட்டு இருந்தாரு. அப்போதான் எனக்கு வந்து டக்குன்னு என்ன ஸ்ட்ரைக் ஆச்சுன்னா, அவர் ஆக்டரா இருக்கும்போது அந்த சிச்சுவேஷனும், இப்போ அவர் பொலிட்டிஷியனா இருக்கும்போது இந்த சிச்சுவேஷனுக்கும் டோட்டலா ஆப்போசிட்டா இருக்கு. ஓகே, நம்ம வந்து இன்னைக்கு வந்து இத பத்தி பேசலாம் அப்படின்னு தோணுச்சு. ஓகேங்களா? இந்த வீடியோக்கு சொல்ல வர்றது என்னன்னா, இது வந்து அவருடைய ஸ்டோரி கிடையாது. அவருடைய ஹிஸ்டரி கிடையாது. பட் அவருடைய ஹிஸ்டரி வந்து நான் வந்து பேசணும்னு நினைச்சேன். அது வந்து நம்ம வந்து இன்னொரு வீடியோல தனியா பேசலாம். இப்ப வந்து அவர் இருக்கிற இந்த நிலைமைய பத்தி, இந்த சிச்சுவேஷன் பத்தி நம்ம வந்து பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எல்லாரும் வந்து 3 முக்கியமான விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணும். இது வந்து அவர் வந்து நம்ம வந்து சப்போர்ட் பண்ணி பேசுற வீடியோ கிடையாது. அவர் செகண்ட் வந்து முக்கியமா வந்து அவர் வந்து நம்ம வந்து ஹேட் பண்ணி பேச போறது கிடையாது. அண்ட் தேர்டு முக்கியமா என்னன்னா, இந்த ஆக்ஷனுக்கு இந்த ரியாக்ஷன். இது பண்ணது தப்பு, இதுதான் சரி, இல்ல இப்படி பண்ணிருக்கூடாது, இப்படிதான் பண்ணிருக்கோம் அப்படின்ற விஷயத்துக்கு டாபிக் கூட நம்ம போறது கிடையாது. இந்த ஆக்ஷனுக்கு இந்த ரியாக்ஷன் தான் நடக்கும் அப்படின்றத தான் பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மாஸ்டர் படம், செகண்ட் வந்து வாரிசு போகுது, தேர்ட் வந்து பீஸ்ட், அதுக்கப்புறம் லியோவா இருக்கட்டும், அண்ட் வந்து கோட். ஓகேங்களா? இந்த மாதிரி படங்கள் லைனா வந்து ரிலீஸ் ஆச்சு. கோட் அப்போதான் அவங்க வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு பார்ட்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த படம் வந்து கம்ப்ளீட் ஆகி ரிலீஸும் ஆயிடுது. ரிலீஸ் ஆயிட்டதுக்கு அப்புறம் ஜனநாயகன் சைன் பண்றாங்க. ஜனநாயகன் சைன் பண்ணிட்டு இருக்கும்போது ஷூட்டிங் வந்து போயிட்டு இருக்கும்போது அவங்க வந்து ஓகே, இந்த வருஷத்துல நம்ம வந்து மாநாடு பண்ணலாம் அப்படின்ட்டு விக்கிரவாண்டியில தாவேக்காவோட முதல் மாநாடு பண்ணாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், கிராண்டா இருந்தது. அந்த அந்த மாநாட்டுல தான் வந்து ஐடியாலஜி லீடர்ஸ் எல்லாமே வந்து எல்லாம் சொன்னாங்க. அந்த மாநாடு வந்து பிரமிக்க மிக்க ஒரு மாநாடு தான் இருந்தது. அண்ட் இப்படியே போயிருந்தது. 2025ல வந்து ஜனநாயகன் தான் ஷூட்டிங் போயிருந்தது. ஜனநாயகத்தோட அவர் வந்து படங்கள் முழு சினிமால இருந்து விலகிறதா தான் இருந்தது. அந்த முழுநேர அரசியல்வாதியா தொடர்றதா இருந்தது. அதே மாதிரி விக்கிரவாண்டி மாநாடு முதல் மாநாடு முடிச்சதுக்கு அப்புறம் 2வது மாநாடு வந்து மதுரையில தாவேக்கா வந்து சூஸ் பண்றாங்க. சூஸ் பண்ணி கம்ப்ளீட்டும் பண்ணிடுறாங்க. இப்படியே போயிட்டு இருந்த தாவேக்காவும் மற்றும் விஜயும் எங்க வந்து அவங்களுக்கு வந்து சர்க்கிள் ஸ்டார்ட் ஆகுதுன்னா, அவங்க வந்து ஓகே, இந்த மாதிரி வந்து ஜனநாயகன் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. ஜனநாயகன் ஷூட்டிங் முடிஞ்ச உடனே தலைவர் வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு தயாராயிடுவாரு அப்படின்ற ஒரு கேள்வி நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகுது. அதே மாதிரி தேர்தல் பிரச்சார வாகனம்லாம் நம்ம வந்து பார்த்துருப்போம் இல்லையா? அதே மாதிரி வந்து லாஸ்ட் இயர்ல வந்து செப்டம்பர் 13ஆம் தேதி என்னுடைய பிறந்தநாள் அப்போதான் அவங்க வந்து தாவேக்கா வந்து அவருடைய முதல் பிரச்சாரத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேங்களா? அப்போ அப்படி ஸ்டார்ட் பண்ணி ஒரு 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 ஊரா ஒரு ஒரு ஊரா ஒரு ஊரா போயிட்டே இருக்கும்போது அன்பார்ச்சுனேட்லி அந்த மாசம் செப்டம்பர் 27ஆம் தேதி கரூருக்கு போகும்போது யாரும் எதிர்பார்க்காத விதமா அந்த துயர சம்பவம் நடந்துச்சு இல்லையா? கரூர் அந்த 41 பீப்புள் வந்து ஸ்டாம்பேட் காரணமா. ஓகேவா? நான் வந்து நல்லா புரிஞ்சுங்க. யாரு மேல சரி, யாரு மேல தப்பு, அந்த டாபிக் கூட நம்ம போறது கிடையாது. இப்போ வந்து சிபிஐல வந்து கேஸ் விசாரணை போயிட்டு இருக்கு. நம்ம அதுக்குள்ள போறது கிடையாது. அந்த அந்த யாரும் எதிர்பார்க்காத அந்த நிகழ்வு நடந்ததுக்கு அப்புறம் விஜய் சார் வந்து டோட்டலா டவுன் ஆயிட்டாங்க. விஜய் சாரா இருக்கட்டும், அவங்க ஃபேன்ஸா இருக்கட்டும், அண்ட் அது மட்டும் இல்லாம தாவேக்காவா இருக்கட்டும், டோட்டலா ஆஃப் ஆயிட்டாங்க. அண்ட் ஆஃப் ஆயிட்டு அவங்க வந்து அப்படியே போயிட்டு இருக்கும்போது அந்த நேரத்துல வந்து ஓகே, கொஞ்ச நாட்கள் கழிச்சு ஜனநாயகன் ஆடியோ லான்ச் துபாயில கிராண்டா நடக்குது அப்படின்னு பண்ணாங்க. அண்ட் வந்து சார் வந்து அட்டன் பண்ணி அந்த ஆடியோ லான்ச்சும் கிராண்டா முடிஞ்சிருச்சு. அந்த ஆடியோ லான்ச்சா இருக்கட்டும், அண்ட் அந்த ஆடியோ லான்ச் முடிஞ்சு நியூ இயர் வந்து ஜான் 1, 2, 3, 4, 5, 6, 7 இந்த மாதிரி இந்த இந்த நாட்கள்ல வந்து ஓகே, படம் வந்து கண்டிப்பா ஜான் 9 ரிலீஸ் ஆயே தீரும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் வந்து டிக்கெட்லாம் புக் ஆகி எல்லாரும் புக் பண்ணி எல்லாரும் பேனர் அடிச்சு எல்லாரும் செலிப்ரேட் பண்ற அந்த மூடுக்கு போகும்போது அன்பார்ச்சுனேட்லி சென்சார் போர்டு வந்து சர்டிஃபிகேட் கொடுக்கல. இது வந்து ஓகே ஓகே, இது வந்து இன்னைக்கு ஜான் 9 படம் ரிலீஸ் ஆகிற டேட்டு, மேபி நாளைக்கு தரோம், நாளைக்கு தரோம், 12th 13th இந்த மாதிரி டேட் போயிட்டே இருந்தது. ஓகே, போயிட்டே இருக்கும்போது ஓகே, இந்த மாசத்தோட 19ஆம் தேதி தரோம், 20 படம் ரிலீஸ் ஆயிடும், 21 ரிலீஸ் ஆயிடும், 22 ரிலீஸ் ஆயிடும் அப்படின்ட்டு அந்த ஜான் மந்த் ஃபுல்லாவே ஒரே இழுபறியில தான் போச்சு. அன்பார்ச்சுனேட்லி ஒரு கட்டத்துக்கு அந்த ஜான் எண்டுக்கு மேல விஜய் சாரா இருக்கட்டும், அந்த டோட்டல் டீமா இருக்கட்டும், ஃபேன்ஸா இருக்கட்டும், ஜனநாயகன் வந்து எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் வந்து படம் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்ற அந்த ஒரு மூடுக்கு போயிட்டாங்க. ஓகேங்களா? இது போயிட்டே இருக்கும்போது விஜய் சார் வந்து கொஞ்சம் வெளியில வந்து பேச ஆரம்பிச்சாங்க. கொஞ்சம் பிரச்சாரங்களும் கொஞ்சம் பேச்சுக்களும் அப்படியே போயிட்டே இருந்தது. ஓகேங்களா? இந்த நேரத்துல நான் கொஞ்சம் ஸ்மூத்தா போயிட்டு இருந்த இந்த நேரத்துல தேர்தல் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஒரு 2 வீக்ஸ் அண்ட் ஒரு 3 வாரம் முன்னாடி இருக்கும். விஜய் சாரோட ஒய்ஃப் வந்து டிவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த அந்த டிவர்ஸ் வந்து
வெளியே வந்து பப்ளிஷும் ஆச்சு. அது வந்து பப்ளிஷ் ஆயிடக்கூடாது. அது வந்து ஒரு பிக்கெஸ்ட், அது வந்து ஒரு மிகப்பெரிய தப்பு. அது வந்து யார் பப்ளிஷ் பண்ணான்னு தெரியல. பட் வந்து அன்பார்ச்சுனேட்லி பப்ளிஷ் ஆயிடுச்சு. ஓகேங்களா. அண்ட் இந்த பப்ளிஷ் ஆன நேரத்துல வந்து விஜய் சாருக்கு வந்து மேலும் ஒரு சர்க்கிள். ஏன்னு கேட்டீங்கன்னா விஜய் சார் ஃபேன்ஸ் வந்து கேட்குற கேள்வி என்னன்னா, ஓகே இதுக்கு முன்னாடி இருந்த லீடர்ஸ்லாம் பண்ணது கிடையாதா? இது ஒன்றும் அந்த ஒரு மூடுக்கு போயிட்டாங்க. இது வந்து தாவைக்காக்கு விழுகிற ஓட்டுல வந்து கொஞ்சம் சர்க்கிளை ஏற்படுத்தும். ஏன் நான் சொல்றேன், கோவப்படாம கேளுங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த லீடர்ஸ் எல்லாமே வந்து அவங்க வந்து தே ஆர் ப்ரூவ்டு. அவங்க வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து ஒரு ஒரு எப்படி சொல்றதுன்னா, ஒரு தமிழ்நாட்டுல ஒரு ஐடென்டிட்டி அவங்க வந்து ஒரு உச்சத்தை தொட்டக்கு அப்புறம் தான் அவங்க வந்து இந்த மாதிரி அவங்களுடைய டீட்டெயிலாம் வெளியே தெரிய ஆரம்பிச்சது. ஓகேங்களா. விஜய் சாரை பொறுத்தவரை அவங்க வந்து இன்னும் ப்ரூஃப் பண்ணல. அவங்க வந்து தமிழ்நாட்டோட ஐடென்டிட்டியா இன்னும் வந்து அவங்க வந்து ப்ரூஃப் பண்ணாம இருக்காங்க இல்லையா. அதனால அதுக்கு முன்னாடியே எலெக்ஷனுக்கு கொஞ்ச நாள் முன்னாடியே இந்த மாதிரி லீக் ஆனது ஒரு மிகப்பெரிய சர்க்கிள். ஓகேங்களா. அண்டு முக்கியமா என்ன சொல்லணும்னா, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி குற்றம் சுமத்தப்படுற லீடர்ஸ் எல்லாமே வந்து அவங்களுடைய பார்ட்னர்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கல. இதுதான் வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஓகேங்களா. சங்கீதா மேம் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கும் விஜய் சாருக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா, இதுக்கு முன்னாடி இருந்தவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கல. ஆனா சங்கீதா மேம் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டுத்துக்குமான இதுதான் வந்து வித்தியாசம். ஓகேங்களா. ஸோ இதனாலதான் வந்து தாவேக்காக்கு வந்து கொஞ்சம் ஓட் சறுக்குச்சு. சறுக்க வாய்ப்புகள் இருக்கு. சாரி, மன்னிச்சிருங்க. சறுக்க வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா. கரூர் ஸ்டாம்பிட் அப்ப கூட அவர் மேல வந்து ஒரு அனுதாப ஓட்டுகள் வந்து விழாதான் இருந்தது. ரீசன்ட் டைம்ஸ்ல அந்த டிசம்பர் ஜானா இருக்கட்டும், அண்டு இந்த இஷ்யூவா இருக்கட்டும், அண்டு முக்கியமா குறிப்பா சொல்ல போனா டிவிகே வந்து என்டி அலைன்ஸ்குள்ள போறாங்க அப்படின்ற ஒரு டாக் வந்து ஒரு 3-4 நாளாவே வந்து தொடர்ந்து பரபரப்பா பேசிட்டு வந்துட்டு இருக்கு. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு. ஏன் நான் சொல்றேன் கேளுங்க. ஏன்னா வந்து சிறுபான்மையினர் ஓட்டுகள் சொல்லப்படுற இஸ்லாமியர்கள் ஓட்டா இருக்கட்டும், கிறிஸ்டின்ஸ் ஓட்டா இருக்கட்டும், எல்லாமே வந்து விஜய் டிவிகேக்கு போறதா இருந்தது. இப்ப வந்து என்டிஏக்கு அவங்க வந்து கூட்டணி போறாங்க, என்டிஏக்கு வந்து அலைன்ஸ் போயிடுவாங்க அப்படின்ற ஒரு டாக் வந்து எந்த அளவு ஸ்ப்ரெட் ஆகுதோ அந்த அளவுக்கு வந்து டிவிகேக்கு வந்து நஷ்டம். ஓகே, விஜய் வந்து இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு கூட்டணி போயிடுவாரு, தாவேக்கா இன்னைக்கு இல்லை நாளைக்கு கூட்டணி போயிடும் அப்படின்ற சிறுபான்மையினர் ஓட்டு வந்து அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் சறுக்கும். ஓகேங்களா. அண்டு நேற்று தான் சார் வந்து சிபிஐ விசாரணைக்கு வந்து போயிட்டு வந்திருக்காங்க. நாளைக்கு வந்து செந்தில் பாலாஜி போயிருக்காரு. இந்த முக்கியமா சொல்ல போனா இந்த தமிழ்நாட்டு மீடியாலாம் வந்து விஜய் வந்து சிபிஐ ஆபீஸர் விசாரணை கூப்பிட்டுருக்காங்க அப்படின்றத ஒரு நியூஸா காட்டுறாங்க. விஜய் வந்து ஆல்ரெடி 2 வாட்டி போயிருக்காரு, 3வது வாட்டி போயிட்டு வந்துட்டாரு. செந்தில் பாலாஜியை ஃபர்ஸ்ட் டைம் கூப்பிட்டுருக்காங்க. ஆக்சுவலா செந்தில் பாலாஜி கூப்பிட்டது தான் நியூஸே. ஆனா இங்க இருக்கிற மீடியா வந்து அது எதுவுமே டெலிகாஸ்ட் பண்ணல. நாளைக்கு செந்தில் பாலாஜி போறாரு. எல்லாருமே டோட்டல் மீடியாவுமே வந்து விஜய் போறாரு, சிபிஐ விசாரணைக்கு போறாரு அப்படின்றதான் வந்து நியூஸா டெலிகாஸ்ட் பண்ணாங்க. செந்தில் பாலாஜி வந்து எந்த ஒரு இடத்துலயுமே ஒரு நியூஸா கூட போடல. ஓகே, இருக்கட்டும். அண்ட் இது வந்து இன்னைக்கு இதுவரையும் இன்னைக்கான நியூஸ். பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். அவங்க வந்து தாவேக்கா வந்து இதுவரையும் நடந்த அந்த விஜய் சார் அண்ட் டிவிகே இதை பத்தி நம்ம வந்து பேசணும். அவங்க வந்து தனியா நிக்கிறாங்களா, இல்ல வந்து கூட்டணி போறாங்களா, இந்தியா அலைன்ஸ்குள்ள போறாங்களா, இல்ல அதுதான் வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும். எனக்கு வந்து டக்குனா வந்து அந்த மாஸ்டர் படத்தினுடைய அந்த ஷூட்டிங் ஸ்பாட் இமேஜஸ் பார்த்து அப்ப இருக்கிற விஜய் சாருக்கும் இப்ப இருக்கிற விஜய் சாருக்கும் அந்த டிஃப்ரெண்ட் பத்தி சும்மா பேசணும்னு தோணுச்சு. ஸோ நான் வந்து எதுவுமே வந்து ப்ரிப்பேர்லாம் பண்ணல, சும்மா கேமரா ஆன் பண்ணி வச்சு அப்படி சும்மா பேசுறேன். ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தா சாரி. அண்டு முக்கியமா வந்து நம்மளுடைய மிடில் கிளாஸ் பீப்புள், நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு மீம் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா. காலேஜ் முடிச்சாச்சு, வேலை கிடைக்கல, ஃபினான்சியல்ஸாக டவுன் இருக்கும், ரிலேஷன்ஷிப்ல ப்ரோக்கன் இருக்கு, நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு, அப்சல்யூட் சினிமா இதுதான் அப்படின்ட்டு வந்து ஒரு மீம் ஒன்று இருக்கும். ஓகேங்களா. இன்ஸ்டால்லாம் பார்ப்போம். இப்போ இது வந்து யாருக்கு செட் ஆகும்னா விஜய் சாருக்கு. ஏன்னா வந்து இப்பதான் சினிமாவில் 32 வருஷமா அவர் வந்து நிறைய வில்லன்ஸை வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாரு. அண்ட் இப்போதான் அவர் வந்து ரியாலிட்டியில வந்து ஒரு சிச்சுவேஷன் வந்து ஃபேஸ் பண்றாரு. அப்சல்யூட் சினிமா, அப்சல்யூட்லி நோ டவுட். ஓகேங்களா.
ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அவர் வந்து என்ன பண்ண போறாரு, அவர் எந்த தொகுதியில நிக்க போறாரு, அவர் வந்து எவ்வளவு % ஓட்டை பிரிக்க போறாரு, அவர் பிரிச்சதுக்கு அப்புறம் அவர் எம்எல்ஏ ஆகி அவர் என்ன மாதிரியான ஒரு லீடரா இருக்கிறாரு, தனியா நிக்கிறாங்களா, இந்தியா அலைன்ஸ் போறாங்களா, இந்தியா அலைன்ஸ் போனா இப்படி டெபுட்டி சிஎம் கேட்பாங்க, மேபி இந்தியா அலைன்ஸ் எது வேணா, அரசியல்ல வந்து எது வேணா சாத்தியமாகலாம். நம்ம வந்து நம்மளால ஜட்ஜ் பண்ணவே முடியாது, இதுதான் நடக்கும் இதான் நடக்கும்ட்டு. அரசியல் வந்து எது வேணா சாத்தியமாகலாம். அப்படி டெபுட்டி சிஎம் ஆகுனா அவர் வந்து என்ன பண்ணுவாரு, என்ன மாதிரியான லீடரா இருப்பாரு. ஏன்னா வந்து அவருடைய படத்தினுடைய ஆடியோ லான்ச்சஸ்லாம் வந்து அவங்க வந்து பாலிடிக்ஸ் பேசுவாங்க. அப்படி பாலிடிக்ஸ் பேசும்போது ஓகே, ஆடியோ லான்ச்ல வந்து பாலிடிக்ஸ் பேசுவாங்க. இப்போ வந்து ரியாலிட்டியில வந்து விஜய் சார் வந்து லீடரா மாறினா என்ன மாதிரியான லீடரா இருப்பாரு, எதெல்லாம் மாத்துவாரு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்க்க வந்து ஆவலா இருக்கு. அவ்வளவுதான் இந்த வீடியோ. இதுதான் வந்து பேசணும்னு நினைச்சேன். நான் வந்து ஏதாச்சும் தப்பா பேசியிருந்தா சாரி. ஏன்னா வந்து நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணல. ஓகே பேசணும் அப்படின்னு தோணுச்சு, கேமரா ஆன் பண்ணி வச்சு பேசிட்டேன். அண்ட் வந்து இதுல வந்து நம்ம வந்து விஜய் சாருக்கு சப்போர்ட் பண்ணியும் பேசல, விஜய் சார் வந்து ஹேட் பண்ணியும் பேசல. அவர் வந்து இவ்வளவு நாள் அவருடைய பாதையை வந்து நம்ம வந்து பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். தேங்க்யூ. விஜய் சாரை பொறுத்தவரையும் வந்து நம்ம வந்து நான் வந்து பர்சனலா தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். ஏன்னா வந்து நான் வந்து ஒரு 300 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குற ஒரு நடிகரா இருந்தா சினிமா விட்டு வருவேனான்னு கேட்டா வரமாட்டேன். ஏன்னா வந்து நீங்க நல்லா புரிஞ்சீங்கன்னா, சினிமா வந்து அவருடைய கம்ஃபர்ட் ஜோன். நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து ஆக்டிங் வந்து கைவந்த கலை. ஓகேங்களா, ஒரு எமோஷனல் சீனா இருக்கட்டும், இல்ல ஒரு டான்ஸா இருக்கட்டும், இல்ல ஒரு லாங் டயலாகா இருக்கட்டும், அண்ட் ஃபைட் சீனா இருக்கட்டும், அண்ட் ரொமான்ஸா இருக்கட்டும், ஃபைட்டா இருக்கட்டும், எல்லாமே வந்து அவருக்கு வந்து அத்துப்படி. 32 வருஷத்துல அவங்க வந்து சினிமாவை வந்து அவ்வளோ அப் அண்ட் டவுன்ஸ், அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்துருக்காங்க. 32 இயர்ஸ். ஓகேங்களா. அப்போ சினிமா வந்து அவருடைய கம்ஃபர்ட் ஜோன். அவர் வந்து வருஷத்துக்கு சும்மா வந்துட்டு போனாலே 300 கோடி ரூபாய் சம்பளம் கொடுக்க ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் தயாரா இருக்கும்போது, இல்ல நான் வந்து இது வந்து நான் வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு சேஞ்ச் தேவைப்படுது, ஒரு ஆட்சி மாற்றம், ஒரு ரெஜிம் சேஞ்ச் தேவைப்படுது, நான் வந்து சினிமாவை கிட் பண்ணிட்டு நான் வரேன். ஏன்னா வந்து சினிமாலையும் அரசியலும் இருந்தா இதுல 50 வந்து சர்வை பண்ண முடியாது, ஜொலிக்க முடியாது. ஏன்னா வந்து நம்மளால வந்து அரசியல்ல ஈடுபாடு இருக்குமா, இல்ல சினிமால ஈடுபாடு இருக்குமா அப்படின்றது வந்து நம்மளால வந்து அது வந்து சரியா இருக்காது. நான் வந்து சினிமாவை கிட் பண்ணிட்டு நான் வந்து பாலிடிக்ஸ் வரேன், என்னுடைய மக்களுக்காக நான் வந்து வரேன் அப்படின்னு வந்து அவங்க வந்து 300 கோடி ரூபாய் சம்பளத்தை வந்து விட்டுட்டு வராங்க. நோ டவுட் அவருடைய படம் வந்து விமர்சன ரீதியா வந்து நல்லா இருந்தாலும், விமர்சன ரீதியா நல்லா இல்லைனாலும் ஓட்ட காசை எடுத்துரும். அதுல வந்து எந்த எந்த குழப்பமும் கிடையாது. அவருடைய படத்துல வந்து போட்ட காசை எடுத்துரும். ஓகேங்களா. அப்படி இருக்கிற ஒரு நடிகர் வந்து சினிமா விட்டு வரன்றதை வந்து நான் பர்சனலா அவருக்கு வந்து நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் இந்த வீடியோல வந்து நிறைய தாவைக்கா ரசிகர்கள் பார்த்துட்டு இருப்பீங்க, அண்ட் பொது ஆடியன்ஸை பார்த்துட்டு இருப்பீங்க. நீங்க யாருக்கு ஓட் போடுறீங்கன்றத கமெண்ட்ல பண்ணுங்க. தேங்க்யூ.